ஸ்ரீராமலிங்காய நமஹ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய பகல் வணக்கம். குழந்தைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் 60 வயசு ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விநாயகர் கோயில், நான் இங்கே வந்து விநாயகர்லாம் கடவுள் இல்லை தத்துவ விளக்கம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? ஏற்றுக்க முடியுமா? முடியாது. நான் அப்படி சொல்ல மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வரலாறு இருக்கிறது. எந்த வேலை செய்தா இருந்தாலும் முதல்ல விநாயகரை தான் வழிபடுவோம். ஏன் தெரியுமா? கொஞ்சம் எல்லாம் கலந்தே பேசலாம், தனியாக பேச விட வேண்டாம், கலந்து பேசலாம். ஏன் விநாயகருக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும்? எவ்வளோ கடவுள் இருக்கிறாங்க, ஆனால் எந்த வேலை செஞ்சாலும் எந்த பண்டிகையாக இருந்தாலும் விநாயகருக்கு முதல்ல வழிபாடு வச்சுட்டு தான் அடுத்த வேலையை செய்யணும். எதுக்காக? எதுக்காக? யாராவது சொல்லணும். கலந்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், லைவாக இருக்கும். அப்போ தான் இல்லைங்களா? தனியாக நான் மட்டும் பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் பேச்சு தான் உங்கள் காதில் இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்? தப்பாக இருந்தால் பரவாயில்ல, இங்கே என்னென்ன ஏதாவது மார்க் வச்சு ஏதாவது ப்ரொமோஷன் நமக்கு போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. சொல்லுங்கள். மூலக்கடவுள், வெரி குட். அவர் தான் மூலக்கடவுள். ஏன்? சிவபெருமான் தானே அவருக்கு தந்தை. ஆனால் விநாயகரை மூலக்கடவுள் ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும் இல்லையா? அது கேள்வி வருமா இல்லையா? அப்போ விநாயகர் ஏன் மூலக்கடவுள் சொல்கிறார்? நம்மளுடைய உடம்புல ஆதாரங்கள் இருக்கு இல்லையா? அதில் முதல் ஆதாரம் எதுன்னா, மூலாதாரம் என்பது விநாயகர். விநாயகர் தான் மூலாதாரம். மூலாதாரத்தில் தொடங்கி ஒவ்வொரு ஆதாரமாக எடுத்துகிட்டு போய் ஆஞ்ஞால கொண்டு போய் நிறுத்தணும். அதுதான் செய்முறை. அப்போது எதை செஞ்சாலும் முதல்ல மூலாதாரத்தில் தொடங்கினா தான் புருவமத்திக்கு போக முடியும். அதனால தான் மூலாதாரத்தில் தொடங்கணும்னா விநாயகரை முதல்ல வழிபடணும். அதுதான் ரொம்ப அழகாக கதைகள் அமைச்சு கொடுத்தாங்க. முருகன் வந்தார், விநாயகரை வந்து அவர் மரியாதை கொடுக்கல, அவருக்கு வள்ளி திருமணம் நடக்கலை. விநாயகரை வழிபட்டதுக்கு அப்புறமா தான் வள்ளி திருமணம் முருகனுக்கு நடக்குது. அப்போ என்ன? விநாயகர் முதல். ஏன் சிவபெருமானுக்கே அந்த நிலை தான். விநாயகர் வழிபாடுனா சிவபெருமானுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி அந்த மூலாதாரம் என்கிறதை விநாயகர் தான் மூலாதாரம். அதனால தான் மூலாதாரத்தில் தொடங்கி அப்படின்னு அவை கூட பாடுறாங்க. மூலாதாரத்தில் 3 கணலை. நம்ம உடம்புல கணல் அது எங்கெல்லாம் இருக்குதுன்னா, முதல்ல மூலாதாரத்தில் தான் கணல் இருக்குது. அந்த கணலில் தான் நம்ம கரு உற்பத்தியாகி ஜனவிருத்தி அடையிறது அந்த கணல்னால. அப்போ அந்த மூலாதாரத்தில் தொடங்கி அப்படின்னா அங்கேருந்து தான் அத்தனையும் ஆரம்பம். அதனால தான் விநாயகரை முழுமுதற் கடவுள், மூலக்கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கே இந்த மாதிரி ஒரு முக அமைப்பு. விநாயகருடைய முகம் ஏன் அந்த மாதிரி? மனித முகம் இல்லாமல் அவருக்கு ஆணை முகம் வந்ததன் காரணம் என்ன? சொல்லுங்க. பரவாயில்ல, ஜாலியாக இருக்குங்க. இதை வந்து அப்படியே சீரியஸாக எடுத்துகிட்டு போகாதீங்க ஆன்மீகத்தை, சரிங்களா? அப்படியே விளையாட்டுத்தனமாக நம்ம கொண்டு போகணும். அது சீரியஸாக ஆகினதுனால தான் ஆன்மீகனாலே பயப்படுறாங்க. இளைஞர்கள்லாம் கிட்ட வர்றதுக்கு பயம் என்னென்னா, வா வா ஒழுங்காக உட்காரு அப்படின்னு அவங்கள மிரட்டி விட்டுட்டாங்க.
சும்மா சாதாரணமாக அப்படியே கேஷுவலாக எடுத்துகிட்டு போகலாம் ஆன்மீகம். எதுக்கு அவருக்கு அப்படி ஒரு முகம்? ஏன் அந்த மிருகத்தின் முகம் ஏன் விநாயகருக்கு தரப்பட்டது? கமலஹாசன் பாட்டு ஒன்று ஞாபகம் இருக்குது. தமிழ் படம்லாம் எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா? நான் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். தமிழ் தெரியும் இல்லையா? ஏதாவது புரியலன்னா கேளுங்க, சரியா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கா இல்லையா மிருக குணம்? எல்லாருக்கிட்டையும் இருக்கு. நான் இங்கே வந்து உட்காந்துட்டதுனால அப்படியே நான் ரொம்ப நல்லா நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கிட்டையும் மிருக குணம் இருக்குது, இருக்க தான் செய்யும். அதை காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்தாங்க. மிருக குணம் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் மிருக குணம் இருக்குது. அந்த மிருக குணம் இருக்கிறதுனால ஞானத்தை அடைய முடியல. மாம்பழ கதை தெரியும் இல்லையா? என்ன மாம்பழ கதை? பசங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமா இல்லையா? பிள்ளையார் கையில் மாம்பழம் இருக்கா? ஏன் அவர் கையில் மாம்பழம் இருக்கு? ஞானப்பழம், நாரதர் கலகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. மாம்பழத்தை கொண்டு வர்றாரு நாரதர், அதை வந்து கொடுக்குறாரு. இதை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னா, இல்லை அதை பாதி பாதியாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இல்லை பாதியாக கொடுத்தா பலன் கிடையாது, முழுசாக தான் கொடுக்கணும். அப்போ எப்படி முழுசாக கொடுக்கறது? யார் இந்த உலகத்தை சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இந்த பழத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள போட்டி. இந்த போட்டி தானே இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஆரம்பித்தது தான் சொத்து கொடுக்கறதுக்கு போட்டி வச்சு சொத்து கொடுக்க ஆரம்பித்தா அதுதான் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது யார் உலகத்தை சுற்றி வந்தால் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு பழம் கொடுக்கலாம். ஓகே, மயில் உடனே முருகர் சும்மா அப்படி எடுத்து மயில் எடுத்துகிட்டு பறந்துட்டார். மயில் முதல்ல அந்தளவுக்கு வேகமாக பறக்குமா? உலகத்தை சுற்றி வர அளவுக்கு மயில் பறக்குமா? ஆனால் காமிச்சாங்க மயில் அவர் சுற்றி வருவார் அப்படின்னு. விநாயகர் என்ன பண்ணார்? அவர் தொந்தியும் தொப்பையுமா? அவரால் இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு அவர் யோசிக்கிறார். என்ன பண்ணலாம்? யார் உலகம்னா என்ன, அம்மையப்பம்னா என்ன, இதுதான் உலகம், அம்மையப்பன் தான் உலகம், தாய் தந்தை உலகம் அப்படின்னு அவர் ரெண்டு பேரையும் சுற்றி வந்து பழத்தை பிடிக்கிறார். அவர் பழத்தை வாங்குறாரு, முருகன் வந்து உட்காந்துட்டார். என்னடா இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடி சூப்பராக பண்ணிட்டீங்க. இந்த கதையெல்லாம் நம்ம சினிமா பார்த்ததுக்கப்புறம் தானே தெரிஞ்சுது, அது வரைக்கும் தெரியாது. நல்ல வேலை சினிமாலையாவது இந்த மாதிரி கொடுத்தாங்க. அப்போது விநாயகர் கையில் பழம் வந்துருச்சு. முருகர் என்ன பண்ணார்? கோச்சிக்கிட்டு போய் உட்காந்துட்டார். எப்படி போய் உட்காந்தார்? அது யாருக்கு தெரியுமா? கோமணத்தோட ஆண்டியாக போய் உட்காந்தார். அது என்ன அர்த்தம்? கோபம் வந்தால் எல்லாம் இழந்து ஆண்டி ஆகிடுவீங்கன்னு அர்த்தம். அதை காமிக்கிறதுக்காக தான் முருகன் கோபம் வந்து ஆண்டியாக போய் உட்காந்தார். அது அந்த தத்துவத்தை அந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. நம்ம விளக்கத்தை மறந்துட்டோம். ஆனால் விநாயகர் கையில் பழம் வந்துருச்சு. எப்போயோ வந்துருச்சு இல்லை, இன்னும் கூட அவர் கையில் பழம் வச்சுட்டு தான் இருக்கார். அந்த பழத்தை சாப்பிட்ருக்கலாமே, ஏன் விநாயகர் அந்த பழத்தை இன்னும் சாப்பிடலை? இன்னும் சாப்பிடல. இப்போ கூட அவர் கையில் பழம் இருக்கு. ஏன்? தலைக்கு மேலே அவருக்கு மிருக குணம். அந்த மிருக குணம் வந்து அந்த ஞானத்தை அடைய முடியவில்லை. என்ன பழம் வந்து ஞானப்பழம் தானே. அப்போ ஞானப்பழத்தை அவர் சாப்பிடாமல் வச்சுட்டு இருந்தது காரணம் என்ன? மிருக குணம் இருந்தால் ஞானத்தை அடைய முடியாதுங்கிறத காமிக்கிறதுக்காக தான் அவர் கையில் பழத்தை அப்படியே வச்சுட்டே இருக்காங்க. அப்போ இதெல்லாம் விளக்கங்கள். நீங்கள் விநாயகரை கும்பிட்டீங்கன்னா தப்பு கிடையாது, நல்லா கும்பிடுங்க, அதன் உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், இவ்வளோதான். இன்னும் வள்ளல் பெருமான் கூட பாடியிருக்கிறார் விநாயகரை பற்றி. வள்ளல் பெருமான் அவ்வளோ பாட்டு பாடியிருக்கிறார். ஆனால் அதனுடைய உண்மை, எதற்காக இவையெல்லாம் சொல்லப்பட்டது, எதற்காக அமைக்கப்பட்டது, நம்மளுடைய விஷயம்தான். விநாயகருக்கு மிருகம் பாதி, மிருக குணம் நம்மள்கிட்ட இருக்குது. மிருக குணம் இருந்தால் ஞானத்தை அடைய முடியாது என்பதை விளக்குவதற்காக அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை அமைத்தார்கள். அந்த விளக்கத்தை நம்ம மறந்துட்டோம். பிள்ளையார் சதுர்த்தி எல்லாரும் கும்பிடுவீங்கல்ல? பிள்ளையார் சதுர்த்தி பயமாக இருக்குதா நான் பேசுகிறத பார்த்தா? பிள்ளையார் சதுர்த்தி கும்பிடுவீங்களா இல்லையா? என்ன பண்ணுவீங்க? காலையில் எழுந்து நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக புது மனை வாங்குவாங்க. இல்லாட்டி இருக்கிற மனையை நல்லா அழைச்சி அதில் ஒரு கோலம் போட்டு கடைக்கு போய் களிமண்ணில் செஞ்ச ஒரு பிள்ளையார், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அன்றைக்கி என்ன களிமண்ணில் செஞ்ச பிள்ளையாரை கொண்டு வந்து வச்சு வழிபாடு பண்ணணும். நம்மளும் தானே? சரி, அந்த பிள்ளையாருக்கு என்ன மாலை அன்றைக்கி போடுவீங்க? எருக்க மாலை. வேறு என்னைக்காவது எருக்க மாலையை போடுவீங்களா? இல்லை வேறு எந்த சாமிக்காவது எருக்க மாலையை போடுவீங்களா? போட மாட்டோம். அன்றைக்கி என்ன தின்பண்டம்? பிள்ளையார் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை. அதுக்குள்ளார என்ன வைப்போம்? பூரணம். கொழுக்கட்டையில் பூரணம் வச்சு சாப்பிடுவோம். தேங்காய் பூரணம் வைப்பாங்க, எள்ளு பூரணம் வைப்பாங்க. அது விதமாக வச்சு சாப்பிடுவோம். நான் சாமியாக சாப்பிட போகிறேன்.
நம்ம தானே சாப்பிட போகிறோம். அதனால் எல்லாம் விதவிதமாக வச்சு சாப்பிடுவோம். அப்போ அது எதற்காக அப்படின்னு யோசிச்சோமா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மண்ணால் களிமண்ணில் செஞ்ச ஒரு விநாயகர் சிலையை தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கும். சரி, எல்லாம் முடிஞ்சு 3 நாள் கழிச்சு என்ன பண்ணணும்? அதை வீட்டில் வச்சுட்டு இருக்கலாமா? வச்சுக்கிட்டு இருந்தால் தெய்வம் குத்தம். எப்படி? சாமி சிலையை வீட்டில் வச்சுட்டு இருந்தால் அது ஆகாது. 3ஆவது நாள் கொண்டு போய் குளத்தில் போட்டுடும். கரெக்டா? ஏன் சாமி சிலையை கொண்டு போய் குளத்தில் போடுறோமா? அப்போ குளத்தில் போடுறதுக்காக தான் களிமண்ணில் செஞ்சுட்டு வந்திருக்கானா? என்ன வெள்ளிலையோ தங்கத்துலையோ செஞ்சால் குளத்தில் போடுவோமா? போட மாட்டோமே. அப்போ குளத்தில் போகிறதுக்காக களிமண் செஞ்சுட்டு வந்தானா? இல்லை. இது அழகான ஒரு தத்துவ விளக்கத்தை தான் அந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொடுத்தாங்க. மண்ணாலான தேகம் நம்மளதெல்லாம் என்ன? இது மண்ணாலான தேகம். எங்கே போய் சேருது? கடைசியில் மண்ணில் போகுது. மண்ணோட மண்ணால் தான் அத்தனை பொருட்களும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களும் மண்ணோடு மண்ணாக போகிறது. அதை விளக்கிறதுக்கு தான் மண்ணால் களிமண்ணால் சொல்லுவாங்க. சரிங்களா? அது முதல். அடுத்தது எருக்க மாலை. தேவையில்லாத பூ எது அப்படின்னா எருக்கம் பூ தான். இறைவன் என்ன சொல்கிறான்? உனக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை என்கிட்ட கொடு, நான் ஏற்றுக்கிறேன். உனக்கு தேவையில்லாததை என்கிட்ட கொடு, நான் ஏற்றுக்கிறேன்றதை விளக்கிறதுக்காகத்தான் எருக்க மாலையை சாத்தினாங்க. நமக்கு தேவையில்லாதது என்ன? குணங்கள். நம்மக்கிட்ட பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்மக்கிட்ட தேவையில்லாத குணங்களை எல்லாம் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நல்ல குணங்களோடு நம்ம வாழணுங்கிறத விளக்கிறதுக்காக தான் எருக்க மாலையை சாத்தினாங்க. காசிக்கு போனால் என்ன பண்ணிட்டு வரணும்? எதையாவது விட்டுட்டு வரணும். நம்ம என்னத்தை விட்டுட்டு வரோம்? சுண்டைக்காய் விட்டேன், கத்திரிக்காய் விட்டேன், வெண்டைக்காய் விட்டேன். அப்படி நீ சுண்டைக்காய் சாப்பிட்டா என்ன, வெண்டைக்காய் சாப்பிட்டா என்ன, கத்திரிக்காய் சாப்பிட்டா கடவுளுக்கு. அங்கே போய் காசிக்கு போய் எதை விடணும்? நான் கோபத்தை விட்டுட்டேன், மற்றவங்க மேலே கடினமாக பேசுகிறத விட்டுட்டேன், இல்லை நான் பகலில் தூங்குறத விட்டுட்டேன், இல்லை மற்றவங்களை திட்டுறதை விட்டுட்டேன், சண்டை போடுறதை விட்டுட்டேன். இது மாதிரி ஏதாவது ஒரு தீய குணங்களை காசிக்கு போய் விட்டுட்டு வரணும். இவர் மகரிஷி அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் சொல்லுவார். புத்தர் காலத்தில் வந்த ஒரு இது. எல்லாரும் நாங்கள் காசிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட கேட்குறாங்க. சரி, அதுக்கு தானேப்பா, போயிட்டு வரப்பா, என்ன எதுக்காக போக போகிறீங்க அப்படின்னு குரு கேட்குறோம். இல்லை, அந்த கங்கையில் குளித்தா எல்லாம் புனிதமாகிட்டு நம்ம செஞ்ச பாவம்லாம் தீர்ந்து போயிடும். சரி, ஓகே. எல்லார் கையிலையும் ஒரு பாவக்காயை கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு தடவை கங்கா ஸ்நானம் பண்ணும்போதும் அந்த பாவக்காயை முக்கி எடுத்துகிட்டு வாங்க. எல்லாம் போனாங்க, ஊருக்கு போய் எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. எல்லாரும் சாப்பிட உட்காந்தாங்க. இவர் அந்த பாவக்காயெல்லாம் எங்கேப்பா? ஐயா, சாமி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அவரே போனார், கத்தி எடுத்து எல்லாரும் எடுத்துகிட்டு வந்த பாவக்காயை நறுக்கி இலையில வச்சு தின்னுங்க. அந்த பாவக்காயை முதல்ல சாப்பிடணும். பாவக்காயோட குணம் என்ன? கசப்பு. எல்லாரும் என்ன இதை போய் சாப்பிட சொல்லுங்க. சாப்பிடுங்கப்பா, கங்கையில் முக்கிட்டு வந்த பாவக்காய் சாப்பிடுங்க. இன்னும் வாயில் வச்சா எல்லாம் கசக்குதே. என்னையா, கங்கையில் முட்டினா உங்கள் பாவமே தீர்ந்துடும். நீங்கள் இந்த பாவக்காயை முக்கி எடுத்துருக்கீங்க, அதோட கசப்பு கூட மாற மாட்டேங்குதே. தெரியுதா? கங்கையில் முக்கினா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கங்கையில் முக்கினா உடனே பாவம் தீர்ந்துருமா? அப்போ இந்த பாவக்காயில் கசப்பு தீர்ந்துருக்கணுமே அப்படின்னாராம். எல்லாம் வாயடிச்சு போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் காசிக்கு போனால் எதை விடணுமோ அதை விட்டுட்டு வரணும். அதே மாதிரி இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நாம் எதையாவது நமக்கு தேவையில்லாத அந்த தீய குணங்களை இறைவன்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்காக தான் எருக்க மாலை சாத்தினாங்க. கொழுக்கட்டை. நம்ம உடம்பு என்ன, எவ்வளோ கொலஸ்ட்ரால் எல்லாருமே இருக்கும். கொழுத்த கட்டை தான் நம்மளுடைய கொழுக்கட்டை. அதுக்குள்ளார எதை வைக்க வேண்டும்? அது வெறும் மாவை பிடிச்சி சாப்பிட முடியுமா? கொழுக்கட்டை மாவை வெறும் எடுத்து சாப்பிடுவோமா? இல்லை. அதில் பூரணத்தை வைக்கணும். பூரணம்னா என்ன? அதுதான் ஞானம். பூரணம் இனிப்பாக தானே இருக்குது. அந்த ஞானத்தை அந்த கொழுக்கட்டை மாவில் வச்சு என்ன பண்ணணும்? வேக வைக்கணும். வேக வைக்காமல் சாப்பிட முடியாது. அப்போ அந்த பூரணங்கிறத இந்த கொழுத்த கட்டையில் பூரணங்கிறத வச்சு அதை வேக வைக்கணும். எப்படி வேக வைக்கிறது? செங்கல் எப்படிங்க செய்கிறாங்க? களிமண். அந்த களிமண்ணில் தானே செங்கல் செய்கிறான். ஆனால் அந்த களிமண் தண்ணியில் பட்டால் கரைஞ்சி போயிடும். செங்கல் என்ன ஆகும்? ஸ்ட்ராங்காக இருக்குது. வீடே கட்டுறோம். எப்படி அது ஸ்ட்ராங் ஆச்சு? அந்த களிமண் எப்படி செங்கலாக மாறிச்சு? என்ன பண்ணினோம்? சூளையில் வச்சு சுட்டோம். அப்போ அந்த களிமண்ணை சுட்ட உடனே அது செங்கலாக மாறும், கடினத்தன்மை அடையுது, அது உடைக்க முடியாத ஒரு தன்மையாக மாறுகிறது. அந்த மாதிரி இந்த கொழுத்த கட்டையில் ஞானமாகிய பூரணத்தை வைத்து
நாம் தவம் செய்ய வேண்டும். சுடுறது அப்படின்னா தவம் பண்ணுறது. அந்த கொழுத்த கட்டையை ஞானமாகிய அந்த எல்லாம் நீங்கள் கணபதி ஆழ்வார் கூட இருக்கும், எல்லாத்தையும் படிங்க. படித்து உட்காந்து தவம் பண்ணுங்க. தவம் பண்ணிங்கன்னா உடம்புல சுத்த உஷ்ணம் உண்டாகும். அந்த உஷ்ணத்தில் உடல் வேதிக்கப்படும். அதுதான் வேக வைக்கிறது. அந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா களிமண் வேக வச்சா செங்கல்லாம் மாறி உடைக்க முடியாத தன்மைக்கு போதோ, அதே மாதிரி இந்த கொழுத்த கட்டையில் பூரணத்தை வைத்து நாம் அதை தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொண்டு இந்த தேகத்தை வேக வைத்தோம் என்றால், தவத்தினால் வேக வைத்தோம் என்றால் இந்த தேகம் அழியாமல் நீடித்து நிற்கும். இதுக்கு தான் அங்கே அதை பண்ணாங்க. நம்ம இந்த விளக்கம் தெரியாது. எங்கள் அப்பா பண்ணார், நான் பண்ணேன். எங்கள் தாத்தா பண்ணார், எங்கள் அப்பா பண்ணார், நான் பண்ணேன், என் பிள்ளை பண்ணுவான். அப்படிதான். எதற்காக செய்கிறோம்? சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 3ஆவது நாள் கொண்டு போய் குளத்தில் போடணும். குளம்னா ஏன் கொண்டு போய் குளத்தில் போடணும்? சாமியை வச்சு பூஜை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் குளத்தில் போடணும்னா ஏதாவது நியாயம் இருக்கா? யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? உங்கள் அப்பாவை ஏன்பா குளத்தில் கொண்டு போய் போடுற? இது என்ன நியாயம்? 3 நாளாக சாமி கொண்டு போய் 3 நாள் விழுந்து விழுந்து வணங்குறோம். அப்படியே காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, ராத்திரி ஒன்றுன்னு 6 கால பூஜை பண்ணுறோம். 3ஆவது நாள் ஆச்சுன்னா வீட்டில் வச்சுக்கக்கூடாது. என்ன அது? எப்படி அது குளத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் மூலாதாரத்தில் 3 கணலை வச்சு 6 கால பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த புருவ மத்திக்கு பேர் குளம்னு பேர். அதனால தான் பிள்ளையாரை கொண்டு போய் குளத்தில் போடணும்னா இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்த உஷ்ணத்தை தவம் செய்து ஒவ்வொரு ஆதாரங்களாக ஏற்றி வந்து இந்த ஆஞ்ஞாபீடமாகிய புருவ மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் பிள்ளையாரை கொண்டு போய் குளத்தில் கரைக்க சொன்னாங்க. நாம் இப்போ பெயிண்ட்லலாம் பிள்ளையார் செஞ்சு போய் கிரேன் வச்சு கடலில் கொண்டு போய் கரைச்சிருக்கோம். ஏன்னா அந்த விளக்கம் தெரியல. விளக்கம் தெரிஞ்சதுன்னா அது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிடும். அதனால் விளக்கம் தெரிந்து வழிபாடு செய்யுங்கள். எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க, நான் வேணாமே சொல்லணும். அதற்குண்டான விளக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ இங்கே பிள்ளையாருக்கு என்ன விளக்கம்? தவம் பண்ணு, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை புருவ மத்திக்கு எடுத்துக்கிட்டு போங்கன்னு தான் பிள்ளையார் சொல்கிறார் நமக்கு. அதை செய்யணும். அப்போ தான் அது பிள்ளையார் பூஜை. சும்மா உட்காந்து கடன்னு பண்ணிக்கிட்டு ஏன் தலையில் கொட்டிக்கணும்? பிள்ளையாருக்கு மட்டும். தோப்புக்காரனை ஏன் போடணும்? மற்ற சாமிக்கெல்லாம் இல்லையே, பிள்ளையாருக்கு மட்டும் ஏன்? இந்த தேகத்தை காப்பாற்றுறதுல பிள்ளையாருடைய பங்கு தான் 99%. இது மாதிரி கொட்டினீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஓடுது? நம்மளுடைய பெட்யூட்டரி கிளானுக்கும் பீனியல் கிளானுக்கும் போகக்கூடிய நரம்புகள் இந்த பக்கத்தில் தான் போகுது. அதனால் இந்த இடத்த கொட்டும்போது அதை ஆக்டிவேட் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. அதை ஆக்டிவேட் பண்ணுறோம். மூளை சும்மா அப்படி சுறுசுறுப்பாக வேலை செய்யும். தோப்புக்கரணம் போடுறோம், இப்படி போடக்கூடாது. தோப்புக்கரணம் ஏங்க? இந்த காது மடலை தானே பிடிக்கணும். அது என்ன இப்படி பிடிச்சாதானா? இப்படி பிடிச்சிட்டு போடக்கூடாதா? ஏன் வச்சாங்க அந்த மாதிரி? இந்த மூளை 2ஆக பிரிஞ்சு இந்த பக்கம் அந்த பக்கம் மாறுபட்டு தான் வேலை செய்யும். அப்போ நாம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறுபடும் பொழுது, இப்படி வரும்பொழுது நம்மளுடைய இதயம் என்ன ஆகுது? இதயம் என்ன ஆகுது? நெருக்கப்படுகிறது. அந்த இதயம் நெருக்கப்பட்டு இந்த காது மடல் டைரெக்டாக உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளுக்கும் இந்த காது மடல் தொடர்ந்து எல்லாருக்கும் காது குத்துறதுக்கு காரணம் அதுதான். இது ஒரு வர்ம புள்ளி, இந்த காது மடல். ஆனால் இப்போ காது சும்மா இப்படி வரிசையாக குத்திக்கிறாங்க. அது தவறான ஒரு புரிதல். இது மட்டும்தான், இங்கே மட்டும்தான் காது குத்திக்கணும். ஏன்னா அது ஒரு வர்ம புள்ளி. இந்த இடத்துல அதுக்காக தான் பெண்களுக்கு காது குத்துறாங்க. மூக்குத்தி பெண்களுக்கு கிடையவே கிடையாது. அது இடையில் சேர்க்கப்பட்டது தான். காது குத்துறது மட்டும்தான் பழக்கம். அப்போ இந்த 2 வர்ம புள்ளிகளை நம்ம பிடிச்சிக்கிட்டு தோப்புக்காரனை எப்படி போடணும்? யாராவது ஒருத்தர் போட்டு காமிக்க முடியுமா? நீ போடுவியா தம்பி? போடு காப்பலாம். பெரியவங்களை சொன்னால் சங்கடமாக இருக்கும். சும்மா 2 போடு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி. சரி, போதும். ரொம்ப அழகாக பண்ணார் அந்த தம்பி. அதை முதல்ல பண்ணுங்கன்னு சொன்னால் முன் வரணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி முன்னுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னுக்கே வரமாட்டோம். ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நடுவில் ஒரு 500 ரூபா நோட் எடுத்தார். இந்த 500 ரூபா தாள் யாருக்கு வேணும் அப்படின்னா, எல்லாருக்கும் ஆசை தான். யாருக்காவது ஆசை இருக்காதா? நான் சும்மா ஒருத்தர் 500 ரூபா கொடுக்குறாருன்னா 500 ரூபா தாள் யாருக்கு வேணும் அப்படின்னா எல்லாம் அப்படியே திரு முடிக்கிறாங்க. நம்மளை கூப்பிட்டு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு முடிக்கிறாங்க. சில பேர் சேர்ல அப்படி கொஞ்சம் அப்படியே அசைகிறாங்க, போய் வாங்கலாமான்னு சுற்றியும் பார்க்குறாங்க. ஐயோ எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு மறுபடியும் உட்காந்துக்கிறது.
இந்த மாதிரி ஒரு புள்ள கடன்னு ஓடி வந்து கையிலேருந்து பிடிக்கிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். அதுதான் அதை வாங்கி இது கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. வாங்கி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமும் அதற்குண்டான முயற்சியும் தேவை. நம்மகிட்ட எண்ணம் மட்டும்தான் இருக்குது. கடவுள் அருளை கொடுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார். 500 ரூபா நோட்டு கையில் வச்சுருக்கிற மாதிரி கடவுள் அருளை கையில் வச்சுட்டு தயாராக இருக்கிறாரு. வாங்கிக்கோன்றாரு. நாம் தயக்கத்திலேயே உட்காந்து ஓடி போய் குடிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அருள் அவர் கொடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறார், வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிறார். அந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணாங்க. 2 காதுகளையும் இப்படி பிடித்து கொண்டு சின்னதாக ஒரு ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்கலாம். சின்னதாக லேசாக பறிக்காத மாதிரி போட்டு உட்காரும்பொழுது நம்மளுடைய அந்த கால் பார்த்திங்கன்னா முட்டி இப்படி வரும். உட்காரும்போது அந்த முட்டி இப்படி வரணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டைலாக இப்படி பண்ணிட்டு போகிறாங்களே, அதுக்கு போடாமே இருக்கலாம். அது வந்து விநாயகரை அவமானப்படுத்துறதுக்கு சார். அந்த முட்டியை உட்காரும்பொழுது அந்த முட்டி இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வரணும். அப்படி வரும்பொழுது நமக்கு இதயம் எத்தனை இருக்குங்க? எத்தனை இருக்கு? 1 இருக்கு. 2 இதயம் இருக்கு. நீங்கள் அலோபதி டாக்டர்கிட்ட போய் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இன்னொரு இதயம் எது தெரியுமா? உங்களுடைய கண்டைக்கால், காஃப் மசில். மேலே இருக்கிற ரத்தத்தை எல்லாம் இது சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கீழே இருக்கிற ரத்தத்தை யார் மேலே ஏற்றுறது? அதுதான். அப்போ அந்த மாதிரி உட்காரும் பொழுது அந்த கண்டைக்கால் அது, அப்புறம் நம்மளுடைய பின்னாடி குதிக்கால், அது எல்லாமே வேலை செஞ்சு நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீராக்கி எவனுக்கும் ஹார்ட் அட்டாக் வராது. யார் ஒரு நாளைக்கு 25 தோப்புக்காரனை போடுறாங்களோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சத்தியமாக வராது. ஏன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லை. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு காரணம் இல்லை, அந்த டாக்டர் பணம் சம்பாதிக்கிறார், அதுதான் காரணம். ஒன்றுமே கிடையாது. யாராவது மருத்துவர் இருந்தால் மன்னிக்கணும், அவர் பணம் சம்பாதிக்கணும், அதுதான். மற்றபடி ஹார்ட் அட்டாக்லாம் வரவே வராது. உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான படைப்பு, இறைவன் படைப்பு இந்த உடல். இதை போல ஒரு மருத்துவர் வேறு கிடையவே கிடையாது. நாம் அந்த உடலுக்கு அந்த மருத்துவருக்கு உண்டான நேர அவகாசத்தை கொடுப்பதில்லை. ஜுரம் வந்தால் ஒரு டாக்டர்கிட்ட மாத்திரையை வாங்கி போடு. இல்லை, நாளைக்கே நான் ஆஃபீஸுக்கு போகணும், நாளைக்கு என் பையனுக்கு பரீட்சை இருக்குது, உடனே இன்ஜெக்ஷனை போடு. ஜுரம் சரியாக போச்சு. ராசியான டாக்டர், ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் போட்டேன், ஜுரம் போயிருச்சு. அங்கே ஜுரமாக போச்சு? இல்லை, ஜுரத்தோட சிம்டம் போச்சு. அந்த அறிகுறி தான் அங்கே போச்சு, ஜுரம் போகாது. அந்த அறிகுறி, உடல் காய்ச்சல், உடல் சோர்வு, அந்த அறிகுறிகள் எல்லாம் அந்த இன்ஜெக்ஷனால் போயிடுச்சு. நாம் ஜுரமே போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டோம். அப்படி ஜுரமே போயிடுச்சுன்னா திருப்பி வரவே கூடாது. ஏன் திருப்பி வருது? இதுதான் நம்மளுடைய அறியாமை. எல்லா இடத்துலையும் நம்ம அறியாமையிலேயே தான் வாழ்ந்துருக்கோம். அப்போது இந்த கண்டைக்கால், அந்த தோப்புக்காரனை போடும்போது, இதை பிடிக்கும்போது மூளையில் இல்லை, உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் தூண்டப்படுகின்றன. இந்த கையை இப்படி சேர்க்கறதுனால இந்த இதயக்கூடு சேர்ந்து வருவதனால அங்கேயும் அந்த இதயத்துக்கு வேலை நடக்குது. ஏன்னா அது தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்க, அதுக்கு நம்ம ஒரு வேலை, எக்ஸ்ட்ரா வேலை, சுருங்கி விரியக்கூடிய வேலையை கொடுக்குறோம். இப்படி பண்ணும்போது அந்த இதயக்கூடு சுருங்குகிறது. இப்போ அதனால் அதில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எல்லாம் நீங்கக்கூடிய அருமையான வாய்ப்பு அதற்கு தருகின்றோம். உட்கார்ந்து எழுந்துக்கிறதுனால அந்த கண்டைக்கால் நரம்பு, அது என்ன வெரிகோசிஸ், தோப்புக்கரணம் போடுறவங்களுக்கு வராது, கண்டிப்பாக வராது. சரிங்களா? அப்போ அந்த அந்த கண்டைக்கால் நரம்பு, அதை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருத்துவ முறை தான் இந்த தோப்புக்கரணம். இது கடவுளுக்கு செய்கிற ஒரு வேண்டுதலே இல்லை, நம் உடலுக்கு நாம் நன்றாக வாழ்வதற்கு செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி. இது உடற்பயிற்சியாக நினச்சிங்கன்னா 25 தோப்புக்கரணை போடுங்க. ஸ்டெயிலாக நினச்சா இப்படி கூட்டிகிட்டு இப்படி பண்ணிட்டு போயிடுங்க. அப்போது இந்த விநாயகர் வழிபாடுன்னா அதுக்குள்ளார இந்த தேகத்தை காப்பாற்றக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தரப்பட்டு இருக்கின்றன. நம்ம அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. சரி, விநாயகர் அகவல் யாருக்கா தெரியுமா? விநாயகர் அகவல் தெரியுங்களா? சந்தோஷம். சொல்லலாம் மாட்டேன், பயப்பட வேண்டாம். அந்த விநாயகரை பற்றின பாடல்கள் அப்படியே கந்த சஷ்டி கவசம். முருகர் இருக்காராங்க? இருக்காரு. கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அப்போ என்ன ஆகும்? இந்த மூச்சு பயிற்சின்னு ஒன்று கொடுக்குறாங்க தெரியுங்களா? இதை படிக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. இதை படிக்கிறவங்களுக்கு அது தேவையே கிடையாது. உடலில் இருக்கக்கூடிய அத்தனை
அந்த மூச்சு குழாய்கள் அத்தனையையும் அந்த கந்தசஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம், விநாயகர் அகவல், நம்ம வள்ளலார் எழுதிய அருட்பெரும் ஜோதி அகவல், இதெல்லாம் நம்ம ஓதினோம் என்றால் உடம்புல மூச்சு ப்ராப்ளமே வராது. வீசிங் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போகாதீங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு நூல் எடுத்து வாய் விட்டு படிங்க, வாய் விட்டு படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் தம் கட்டி படிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தம் கட்டி படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா ஒரு மாதம் இல்லது 1.5 மாதத்துக்குள்ளார உங்களுடைய அந்த ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் சத்தியமாக தீர்ந்து போயிடும். ஏன்னா ஒவ்வொன்றுமே இறை வழிபாடு என்பது நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான். அவருக்கு என்ன ஆச்சு? பிள்ளையாருக்கு என்னங்க? அவருக்கு என்ன தேவை சொல்லுங்கள்? ஒன்றுமே தேவையில்லை. அவருடைய வழிபாடு, எல்லா தெய்வங்களிலும் அந்த வழிபாடு என்பது நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது. இதை புரிஞ்சிக்காம நம்ம போய்கிட்டே இருக்கோம். கோயில் எத்தனை முறைங்க சுற்றணும்? கோயில் எத்தனை முறை சுற்றணும்? 3 முறையாவது சுற்றணும். அதுக்கு வள்ளல் பெருமான் ஒரு வழி சொல்கிறார். அவர் எப்படி பூஜை பண்ணுவார் அப்படின்னா, திருவொற்றியூர் யாராவது போயிருக்கீங்களா? சரி, இந்த ஊரில் ஏதாவது பெருசாக கோயில் இருக்குதுங்க ஐயா? கோபுரம், மதில் சுவர் அந்த மாதிரி இருக்கா? இருக்குங்களா? நம்ம நேராக கர்ப்பகிரகத்துக்கு தானே வரோம், நேராக கர்ப்பகிரகத்துக்கு வரோம். அதை போல் ஒரு பாவம் வேறு எதுவுமே இல்லை. நேராக கர்ப்பகிரகத்துக்கு வரவே இல்லை. முதல்ல கோவில் மதிச்சுவர், வடக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதி, மேற்கு மாட வீதின்னு ஒரு பெரிய கோயிலை சுற்றியும் அந்த வீதி இருக்கும். அந்த கோயிலில் வேலை செய்கிறவங்க, அர்ச்சகர்கள் அத்தனை பேரும் அதை சுற்றி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. முதல்ல போகும்போது அந்த அந்த வீதிகளை 3 முறை வலம் வர வேண்டும். கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு உண்டான முறை, அந்த கோயிலை 3 முறை வெளியில், கோயிலுக்கு வெளியில், காம்பவுண்டுக்கு வெளியில் 3 தடவை சுற்றி வரணும். அதுக்கப்புறமா காம்பவுண்டுக்கு உள்ளே வரணும். அந்த கோயிலுக்குள்ளே அப்படியே நுழையக்கூடாது. காம்பவுண்டுக்கு உள்ளே வந்து அந்த பிரகாரத்தை 5 முறை வலம் வர வேண்டும். வள்ளலார் சொல்லி கொடுத்துருக்கிறார். கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலை எப்படி வழிபாடு பண்ணணும்னு வள்ளலார் சொல்லி கொடுக்குறார். அவர் நான் தான் என்னோடய கோயிலுக்கு தான் வரணும், இதெல்லாம் தான் பண்ணணும் இல்லை. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா, உங்களுக்கு உண்டான வழியை திருவருட்பால கொடுக்குறார். அப்போ அந்த பிரகாரத்தை 5 முறை வலம் பெற வேண்டும். அதுக்கப்புறமா குளம் வச்சுருப்பாங்க. அந்த குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கோபுரத்தை பார்க்கணும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஏங்க, அந்த கோபுரத்தை பார்த்தா கோடி புண்ணியம் எப்படி கிடைக்கும்? அது வெறும் செவுறு தானே, கட்டு வேலை தானே. அதை பார்த்தா எப்படி கோடி புண்ணியம் கிடைக்கும்? அதுக்கு வர அப்போ அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ள இறைவன் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிரகாரத்தை 7 முறை வலம் வர வேண்டும். அதுக்கப்புறமா தான் உள்ள நுழையணும். கொடிமரம் இருக்கா? கொடிமரம் இருக்கா பக்கத்தில்? அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? அதுக்கு பேர் என்ன? பலிபீடம். அதுக்கு பேர், அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பேர் பலிபீடம். 2 பக்கம் 2 பேர் நிற்கிறாங்களா? அவங்களுக்கு பேர் என்ன? துவாரபாலகர்கள். துவாரபாலகர்கள் இவங்களை கடந்து தான் கர்ப்பகிரகத்துக்கே போகணும். அந்த கொடிமரம் என்னங்க சொல்லுது? என்ன சொல்லுது அந்த கொடிமரம்? எதுக்கு இந்த கொடிமரத்தை? எல்லா கோயிலையும் கொடிமரம், பலிபீடம், நந்தி, துவாரபாலகர்கள் இதெல்லாம் எல்லா கோயிலையும் ஏன் வைக்கிறாங்க? அந்த கொடிமரம் என்ன சொல்லுது? வள்ளலார் விளக்கம் கொடுக்குறாருங்க. அந்த கொடிமரம் என்பது மூலாதாரத்தில் தொடங்கி உருவமத்தி ஈராக ஒரு நாடி இருக்கின்றது. அதன் நுனியில் ஒரு ஜவ்வு தொங்குகின்றது. அதன் அடிபாகம் வெள்ளை, மேற்பாகம் மஞ்சள் நிறம். அதுதான் நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கிறது. இந்த கொடிமரம் என்பது நம்மளுடைய ஆன்மாவின் விளக்கத்தை தரக்கூடியது கொடிமரம். நாம் அந்த கொடிமரம் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். அந்த கொடிமரங்கிறது தான் நம்மளுடைய ஆன்மா. உயிர் எங்கே இருக்குது, ஆன்மா எங்கே இருக்குது, அதை விளக்கிறதுக்கு தான் அந்த கொடிமரம். அதுக்கு முன்னாடி பலிபீடம். எதுக்கு? ஆட்டை வெட்டி கோழி வெட்டி போடுறதுக்கா? பலிபீடம்னு அதுதானே. பலினா பலி கொடுக்கணும், கண்டிப்பாக பலி கொடுக்கணும். பலினா என்ன அர்த்தம்? யாராவது தமிழ் அறிஞர்கள் இருக்கீங்களா? பலி என்றால் பிச்சை என்று பொருள். அகராதி எடுத்து பாருங்கள். பலினா பிச்சை. கோயிலுக்கு போய் பலி கொடுங்கள்னு தான் அந்த காலத்தில் உருவாக்கினோம். இந்த பலிபீடத்துக்கு வர, அந்த பலிக்கு அப்புறம் வர.
இந்த பலிபீடம் இப்போ காசிக்கு போய் ஒன்று கொடுத்துட்டு வரணும்னு சொன்னோமே, அந்த மாதிரி இந்த ஆன்மாவை முதலில் நாம் உணர வேண்டும். அதை உணர்ந்துட்டா அதுக்கு அடுத்தது ஆன்மாக்குள்ள தான் ஆண்டவன் இருப்பான். அந்த ஆண்டவனை உணர வேண்டும்னா ரெண்டுத்துக்கு நடுவில் பெரிய கேப் இருக்கு. இறைவனுக்கும் நமக்கும் பெரிய கேப் இருக்கு. பதி, பசு, பாசம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஜீவன், பாசம் என்றால் இந்த உலகியல். அப்போ அந்த பதியாகிய இறைவனை பசுவாகிய இந்த ஜீவன் நெருங்க விடாமல் நடுவில் தடுக்கிறது எது? பாசம். வள்ளல் பெருமானார் தான் திரைகளை போட்டார். நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய பற்று, இது அத்தனையும் இறைவனை நெருங்க விடாமல் நம்மை மறைத்து கொண்டிருக்கின்றன. அதை எல்லாத்தையும் பலிகொடு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், கொலை, இந்த 7 குணங்களை அங்கே பலி கொடுக்க வேண்டும். 7 குணங்களையும் விட்டது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், கொலை என்கின்ற 7 குணங்களை பலியிட வேண்டும். அதுக்கு தான் அங்கே முன்னாடி பலிபீடம் இல்லையா? அப்போ இதை மாதிரி பண்ணால் இறைவனை பார்க்கலாம். துவார பாலகர்கள் 2 பேர், அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். யார் அந்த 2 பேர்? இதுதான், இவங்க தான் அந்த துவார பாலகர்கள். கருவறை எது? புருவமதி தான் இறைவனுடைய கருவறை. இறைவனுடைய கருவறை இந்த புருவமதி. இது இங்கே இல்லை, உச்சி தலையிலேருந்து அப்படியே ஒரு குச்சி உள்ளே இருக்குங்க, நடு கழுத்துக்குள்ள 2 காதில் ஒரு குச்சி விடுங்க. அது ரெண்டும் எங்கே சேருதோ அதுதான் புருவமதி. இது புருவமத்தின் வெளிப்புறம். எல்லாரும் ஏன் இங்கே பொட்டு வைக்கிறீங்க? ஏங்க இப்படி வச்சுக்கிட்டா என்ன பொட்டை, இப்படி வச்சுக்கிட்டா என்ன? அது ஏன் எல்லாரும் இங்கே தான் வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறோம்? இறைவனுடைய இருப்பிடம். இது மட்டும் இல்லை, இந்த புருவ மத்தியில் பொட்டு வைக்கிறவங்களை யாராலையும் வசியப்படுத்த முடியாது. இது பெரிய காப்பு. அந்த பொட்டு வைக்கிறது இப்போ ரொம்ப, ஆனால் கொஞ்சம் பெருசாக பொட்டுலாம் இங்கே பார்க்குறேன். சென்னையிலலாம் ரொம்ப ரொம்ப மாறிட்டாங்க. பொட்டு வைக்க சொன்னால் புள்ளி வைக்கிறாங்க. நான் பார்க்குறவங்களாம் திட்டிகிட்டு இருக்கிறேன், பொட்டு வச்சுக்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு. வச்சிருக்கிறேன் ஐயா, இந்த பாருங்க அப்படின்றாங்க. அப்படியே கிட்ட போய் பார்க்கணும். இந்த பேனாவில் ஒரு புள்ளி வச்சா எப்படி இருக்கும், அப்படி தான் வச்சுக்கிறாங்க. விளம்பரங்கள்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள், எந்த விளம்பரத்துலேயும் பொட்டு வச்ச பொண்ணை பயன்படுத்துகிறதே கிடையாது. ஏன்னா அது பெரிய சதி, பெரிய சதி நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தை அழிப்பதற்காக பல ஆண்டுகளாக பல நாடுகள் திட்டமிட்டு சதி செய்து கொண்டு வருகின்றன. அதில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பெரிய பங்கு. ஸ்கூல் படிக்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், அந்த பொண்ணு நெத்தியில் பொட்டு கிடையாது. வாஷிங் மிஷினுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், அந்த பொண்ணு நெத்தியில் பொட்டு கிடையாது. இது மாதிரி எதுவுமே சரி அந்த பொட்டே இருக்காது. ஏன்னா அது என்னது, சுடிதார் போட்டால் பொட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது ஐயா. சுடிதாருக்கும் பொட்டுக்கும் என்ன, அந்த பொட்டு எதற்காக என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதை தெரியப்படுத்துங்க. பொட்டு எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு தெரியப்படுத்துங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பலிபீடம் என்பது எதற்காக அமைத்தார்கள்? அப்போ அந்த துவாரபாலகர்கள் அருமையான தத்துவத்தை ஒவ்வொரு கோயிலையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இது ரெண்டும், இந்த 2 கண்ணையும் இந்த பக்கம் நோக்கி நம்ம பார்க்கணும். இந்த 2 கண்ணும் இந்த இடத்த பார்க்கணும். இவ்வளோ தாங்க தியான பயிற்சி, ஒன்றுமே இல்லை. இதுக்கு அப்படியே சும்மா 1000 பணம் வாங்கிட்டு ஏசி ரூமில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒன்றுமே கிடையாது. இந்த 2 கண்ணையும் இதை வச்சு பாருங்கள். இங்கே பார்க்க ஆரம்பிங்க, கண்ணை முடிக்கங்க, இந்த 2 கண்ணையும் இங்கே பாருங்கள், அவ்வளோதான். அப்போ இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் இந்த 2 கண்களும் நமக்கு தேவை. சூரியகலை, சந்திரகலை. அப்போ இது 2 கண்ணையை வச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இறைவன் தென்படுவான். அதுக்கு தான் அவங்கள வச்சாங்க. இது மாதிரி ஒன்றொன்றுத்துக்கும் காரணங்கள் இருக்கின்றன. இந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வழிபாடு பண்ணுங்க, அதற்குண்டான காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள். காரணம் தெரியாமல் நம்ம என்ன வழிபாடு பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை. அந்த பலி, பிச்சைன்னா என்ன பண்ணுவோம், நம்ம கையேந்தவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். அவங்க தான் பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? பிச்சை எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் மன்னர் ஆட்சி காலத்துலலாம் இந்த பிச்சை எடுக்கிற கலாச்சாரம்லாம் கிடையாது. ஏன்னா இயலாதவர்கள், முடியாதவர்கள், ஆதரவற்றவர்கள்லாம் எங்கே வந்திருப்பாங்கன்னா கோயில் வாசலில் இருப்பாங்க. கோயில் வாசலில் தான் இருப்பாங்க. அப்போ அந்த ஆதரவற்றவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், பிச்சை இட வேண்டும். அந்த பிச்சை பலின்றதுக்கு பேர் தான் பிச்சை. கோயிலில் போய் பலி கொடுங்கன்னு ஆரம்பித்தான். கோயிலுக்கு போய் பலி கொடுக்கணும் அப்படின்னு தூய தமிழில் அதை சொன்னாங்க. நம்ம ஆளுங்க பலின்னா வெட்டுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க.
கோயிலுக்கு போய் பிச்சை கொடுங்கள் என்பதுதான் அதன் உண்மையான பொருள். பலி என்றால் பிச்சை. தமிழ் அகராதி எடுத்து பாருங்கள், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். பலி என்றால் பிச்சை. கோயிலுக்கு போய் பலி கொடுங்கள் அப்படின்னா, கோயிலுக்கு போனால் அங்கே ஆதரவற்றவர்களெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு பிச்சை எடுத்து அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள், அப்படிதான் பொருள். அந்த காலத்தில் ஏன்பா கோயில் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு? கோயில் கோபுரத்துக்கு மேலே வேறு எந்த கட்டணமும் வரக்கூடாது, தெரியுமா? அது மாதிரி ரூல் இப்போ முடிஞ்சு போச்சு. அந்த ரூலெல்லாம் கிடையாது. கோயில் பக்கத்துலேயே கோயில் கோபுரத்தோடு பெருசாக கட்டணும். கோயில் கோபுரத்தை விட பெரிய கட்டிடம் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? யாருக்கா தெரியுமா? கோபுரத்தில் என்னெல்லாம் வைப்பாங்க? கலசம் வைப்பாங்களா? அந்த கலசத்துக்குள்ளார என்ன வைப்பாங்க தெரியுமா? தானியங்கள். ஏன் தானியத்தை கொண்டு கலசத்தை வைக்கிறாங்க? ஏதாவது ஒரு பொட்டியில் வச்சா இருந்துட்டு போகுது. அது ஏன் கலசத்தில் போய் தானியம் வைக்கிறாங்க? அந்த தானியம் கெட்டு போகுமா? எத்தனை வருஷத்துக்கு கெட்டு போகாது? 12 வருஷம். கும்பாபிஷேகம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தானியம் கெட்டு போயிடும். அந்த தானியத்தை மாற்றுறதுக்காக தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகமே நடத்தப்பட்டது. இது யாருக்கா தெரியுமா? கோயில் கட்டி 12 வருஷம் ஆச்சு, கும்பாபிஷேகம் பண்ணணும். அந்த தானியத்தை மாற்ற வேண்டும். அது எது? விதை தானியம். பிரளயம் வந்து உலகத்தில் மொத்தம் அழிஞ்சு போனாலும் அங்கே தானியம் இருக்கும். மீண்டும் ஒரு அற்புதமான உலகத்தை உருவாக்க வேண்டும், உருவாக்க முடியுங்கிறதுக்காக தான் கோயில் கோபுரத்து கலசத்தில் தானியத்தை வச்சாங்க. இது யாருக்கும் தெரியறதில்லையே. இப்போ வெறும் கலசத்தை தான் வைக்கிறாங்க. தெரியல இந்த கலசத்தெல்லாம் வச்சுருக்காங்களான்னு. வச்சுருந்தா மகிழ்ச்சி. ஆனால் அதன் காரணம் தெரிந்து வைக்கணும். கோயில் கோபுரத்தை விட வேறு எந்த கட்டணமும் பெருசாக வரக்கூடாது. ஏன்? அந்த கலசம் என்பது பெரிய இடிதாங்கி. அந்த கலசம் என்பது இடிதாங்கி. அப்போ இடி இடிக்கும் போது ஊரில் வேறு எந்த கட்டணமும் பெருசாக இல்லைன்னா இந்த கலசம் அந்த இடியை வாங்கி கொண்டு அந்த கோயில் கோபுரத்தில் அந்த இடி வாங்கிக்கும். அப்போ அந்த ஊரில் எந்த விதமான இடியும் விழாது. அதுதான் தாத்பரியம். அந்த கோயில் கோபுரத்தில் அப்படியே பெரிய உள்ளே வந்து மண்டபம், சுற்றி மண்டபம் வச்சுருப்பாங்க. அந்த கோயிலோட அளவு எவ்வளோ இருக்கணும் தெரியுமா? அந்த ஊரில் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கின்றதோ அந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அந்த கோயிலிலே வந்து இருக்கும் அளவு அந்த கோயில் அமைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் விதிகள். இதெல்லாம் விதிகள், ஆகம விதி அப்படின்னு இதெல்லாம் இருக்கும். ஏன்னா பிரளயம் வரும்பொழுது எல்லாருக்கும் அடைக்கலமாக அந்த கோயில் இருக்க வேண்டும். ஊர்காரங்க எல்லாம் அந்த கோயிலில் வந்து தங்கிடலாம். அந்த கோயிலில் வந்து தங்கிடலாம். தானியம் கோயில் கோபுரத்தில் இருக்குது. எல்லா கோயில்லையும் நெல்லுக்கு ஒரு இடம், அரிசிக்கு ஒரு இடம் அப்படின்னு எல்லாம் இருக்கும், சேர்த்து வைப்பாங்க. கிடங்கு. அப்போ அத்தனை பேரும் வந்து தங்கினாலும் சமைக்கிறதுக்கு உண்டான அத்தனை பொருளும் அங்கே இருக்கும். கஞ்சி வாத்து கொடுப்பாங்க, இல்லை கூழ் வாத்து கொடுப்பாங்க. முடிஞ்சு போச்சு. எமர்ஜென்சி பிரளயம் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? அதற்காகத்தான் கோயில் அவ்வளவு பெரியதாக அமைக்கப்பட்டது. இப்போல்லாம் அப்படி இல்லை. 10க்கு 10 இடம் இருக்குதா, போடு. இல்லை ரோடு ஓரமாக ஒரு புறப்போக்கு இடம் இருக்குதா, ஒரு கோயிலை கட்டிடு. அப்படி தான் இப்பெல்லாம் கோயில் அமைக்கப்படுகிறது. கோயில் என்பது ஒரு அற்புதமான அமைப்பு, ஆகம விதிகள். மாதிரி ஒவ்வொரு கோயிலும் நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்காக, இந்த தேகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த கோயிலின் அமைப்பும் கோயிலில் இருக்கக்கூடிய அத்தனை உருவச் சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. சாமி கும்பிடுங்க, வேண்டாம் சொல்லலை, சரியாக கும்பிடுங்க, அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கும்பிடுங்க அப்படிங்கிறத தான் நான் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு கொடுத்த நேரம் நிறைவடைந்து விட்டது. எனக்கு வந்து நடைமுறை சன்மார்க்க சங்கம், சன்மார்க்கம்னா கேள்விப்பட்டிருக்கீங்க, சங்கம்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு சங்கம் தொடங்கினேன். அதற்கு பெயர் நடைமுறை சன்மார்க்க சங்கம்னு பேர் வச்சேன். சின்ன இன்ட்ரோடக்ஷன் அது சொல்லி நான் நிறைவு செஞ்சிட்டேன். நிறைய சன்மார்க்க சங்கங்கள், என்னுடைய அப்பா வந்து சன்மார்க்கத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் பிறந்தேன். பிறந்ததிலிருந்தே நான் வந்து சன்மார்க்கத்தான் வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனாலும் சன்மார்க்க கொள்கைகளை கடைபிடிப்பதில்லை. யாருமே சன்மார்க்க கொள்கைகளை முழுமையாக கடைபிடிப்பதில்லை. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது அப்படிங்கிறத நம்புகிறேன் நான். அதனால் இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நான் பேச ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தணும். ஒரு குழு, என்னை சுற்றி ஒரு குழு சேர ஆரம்பிச்சது. காலையில் இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு பட்டியல், வள்ளல் பெருமான் கொடுத்த பட்டியல். அந்த பட்டியலை சொல்லி இது மாதிரி உங்களால் இருக்க முடியுமா, என் கூட சேருங்க.
இது மாதிரி இருக்க முடியாதா, தூரம் போய் நில்லுங்க அப்படின்னு ஒரு ஆரம்பித்தது தான் இந்த நடைமுறை சன்மார்க்க சங்கம். வள்ளல்பெருமான் சொல்லியதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு இந்த நடைமுறை சன்மார்க்க சங்கம் தொடங்கினேன். என்னுடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வள்ளல்பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை கடைபிடிக்க எவ்வளவு முடியுமோ, முழுமையாக சத்தியமாக கடைபிடிக்க முடியல, நானே ஒத்துக்கிறேன். முழுமையாக கடைபிடிக்க முடியல. கடைபிடிக்க முடியாது, நான் ஒழுங்காக இருப்பேன். கடைபிடிக்க முடியல. ஆனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தீவிரத்தை அதில் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நடைமுறை சன்மார்க்க சங்கம் என்பதை தொடங்கி வள்ளல்பெருமானுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, இது மாதிரி நிறைய உண்மைகள் நம் மக்களிடையே மறைக்கப்பட்டிருக்கின்றன. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. ஒருத்தர் பூஜை பண்ணுவாருங்க. அவர் பூஜை பண்ணும்போது ஒரு பூனை குறுக்க நெருக்க வரும். அந்த பூனையை கட்டி போட்டு பூஜை பண்ணார். தாத்தா அவர் இறந்துட்டார். அவருடைய பிள்ளை பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார். நம்ம அப்பா அந்த பூனையை கட்டி போட்டுட்டு தானே பூஜை பண்ணுவார். அவர் அந்த பூனையை கட்டி போட்டுட்டு பூஜை பண்ணார். அவரும் இறந்துட்டார். அடுத்தவர் வர்றார். ஏய், பூனையும் செத்து போச்சே, பூனையை கட்டி போட்டால் தானே பூஜை பண்ண முடியும்னு பூனையை வாங்கிட்டு வந்து அந்த பூனையை கட்டி போட்டு பூஜை பண்ண ஆரம்பித்தார். இதுதான் இப்போ நடந்து கொண்டு வருகிறது. எதற்காக அந்த பூனையை கட்டி போட்டார்? பூனையும் செத்து போச்சு, ஆனால் ஒரு பூனையை வாங்கின்னு கட்டி போட்டு பூஜை பண்ணுற ஒரு பழக்கம்தான் இப்பொழுது நம்முடைய இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கண்மூடி வழக்கங்கள், இந்த மூட நம்பிக்கை அப்படின்னா உடனே எல்லாத்தையும் திறந்துட்டு நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்லாம் இல்லை. அதன் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் கடைபிடிப்பது மிகவும் குற்றம். உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ தான் கடைபிடிக்கிறதுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டே வரும் நமக்கு. அந்த இன்வால்மெண்ட் எப்போ வரணும்? உண்மை தெரிஞ்சால் தான் வரும். நிறைய மார்க் வாங்கினா ஸ்காலர்ஷிப்பில் இல்லை கேபிட்டேஷன் ஃபீ இல்லாமல் இன்ஜினியரிங் கிடைக்கும். அந்த உண்மை தெரிஞ்சால் தானே நல்லா படிப்போம். எங்கள் அப்பா பணக்காரையா, அவன் 10 லட்சம் கொடுத்து சேர்த்துருவான்னா நல்லா படிப்போமா? படிப்போம். அப்போ உண்மையை தெரிய வேண்டும். அதனால் எந்த கோயிலுக்கு போய் நீங்கள் எந்த சாமி கும்பிட்டாலும் ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க. ஏன், எதற்காக இப்படி அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அதற்கு உண்டான விளக்கத்தை பெற்று அந்த வழிபாட்டை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அருமையான இந்த நேரத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.